இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 3 நாட்களின் காலை வேளையிலே நாம் எப்படிப்பட்ட பேச்சுக்களை பேச வேண்டும் என்று சொல்லி, எந்த விதமான பேச்சுக்களை நம்மை விட்டு தவிர்த்து விட வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து நாம் தியானித்தோம். இந்த 4வது நாளிலே நாம் எந்த வார்த்தைகளை நாம் பேசக்கூடாது என்று சொல்லி நாம் தியானிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இவ்வாறு கூறுகிறது: மெதுவான பிரதியுத்திரம் உக்கிரத்தை மாற்றும், கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கடுஞ்சொற்களை நம்மை விட்டு, அப்படிப்பட்ட பேச்சுக்களை நம்மை விட்டு அகற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த தியானம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பொதுவாக மனிதர்கள் சண்டையிட்டு கொள்ளும் போது கடுமையான வார்த்தைகளால் ஒருவரை ஒருவர் திட்டிக் கொள்வார்கள் இல்லையா? நம்ம பார்த்துருக்குறோம். ஒருவேளை தெருவில் சண்டை நடந்தா கடுமையான வார்த்தைகளா இருக்கும். அந்த வார்த்தைகள் எங்க இருந்து தான் வரும்னு தெரியாது. அப்படி சரளமா என்ன செய்வாங்க, பேசிடுவாங்க. அவ்வளவு கடுமையான வார்த்தைகளை, அந்த கடுமையான வார்த்தைகளை பேசும்போது, ஒரு ஆள் பேசும்போது அடுத்தவருக்கு என்ன வரும்? கோபம் வரும் இல்லையா? அவருக்கு இன்னும் 2 வார்த்தைகளை அதிகப்படுத்தி என்ன செய்வார், பேசுவார். கடுமையான சொற்களை அவர் பேசுவார். இப்படித்தான் வாக்குவாதங்கள் எல்லாம் நீண்டு கொண்டே செல்கிறது, சண்டைகள் எல்லாம் நீண்டு கொண்டே செல்கிறது இல்லையா? சில வேளைகளில் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது, மன வருத்தங்கள் வரும்போது, அந்த மனைவியினுடைய மறுமொழி பிரதியுத்திரம் மெதுவானதாக, சாந்தமானதாக இருந்தால் அந்த கணவனும் உடனே அமைந்து போவான் இல்லையா? சார், நான் இவ்வளவு திட்டினாலும் என் மனைவி ரொம்ப அமைதியா இருக்காளே, ரொம்ப சாந்தமா இருக்காளே என்று சொல்லி. ஆனால் அந்த அந்த கணவனுடைய உக்கிர கோபத்தை கூட அந்த மனைவியினுடைய சாந்தமான மறுமொழி என்ன செய்யுமா, அப்படியே அமைதிப்படுத்தி விடுமாம். ஆனால் அந்த மனைவியுடைய அந்த கடும் சொற்களாலே அநேக கணவன்மாருடைய கோபம் அப்படியே உச்சியில ஏறிடுது இல்லையா? அந்த கோபத்தின் உச்சத்தை அவங்க எட்டிடுறாங்க. நம்ம யோசித்து பார்ப்போம். எனக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, நம்முடைய கணவனிடத்திலே, நம்முடைய குடும்பத்திலே, உற்றார் உறவுகளிடையே நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? கடும் சொற்களாக இருக்கிறதா? அந்த கடும் சொற்களை பேசுவதனாலே ஒரு பிரயோஜனம் இல்லை. வேதம் சொல்லுறது, கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். நம்ம கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்றதுனால என்ன பயன் தெரியுமா? கோபம் தான் நினைச்சது. ஒருவருக்கொருவர் நாம் கோபித்து கொள்வதற்கு காரணம் இந்த கடும் சொற்கள். அவன் ஏன் என்ன அந்த வார்த்தை சொல்லி பேசினான், அவன் ஏன் இந்த வார்த்தை சொல்லி என்ன பேசினான் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வார்த்தைகள் நம்மை அப்படியே காயப்படுத்தி விடுகிறது. அந்த கடுமையான சொற்கள் நம்மை வேதனைப்படுத்தி விடுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நம்மை நாமே நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய உறவுகளின் மத்தியிலே, நம்முடைய குடும்பத்தின் மத்தியிலே என்னுடைய சொற்கள் எப்படியாக இருக்கின்றது? நம்முடைய வேலை ஸ்தலங்களிலே நாம் எப்படி பேசுகிறோம்? கடுமையான வார்த்தைகள். பொதுவாக உயர் ஸ்தானங்களிலே இருக்கின்ற, உயர் பதவிகளிலே இருக்கின்றவர்கள், நாம் ஏதோ ஒரு சின்ன காரியத்துக்காக போனோம்னு சொன்னா அவங்க ரொம்ப இதா பேசிடுவாங்க இல்லையா? கடுமையான வார்த்தையால சொல்லிடுவாங்க. போ, இதுக்கா இங்க வந்திருக்க, இதெல்லாம் உனக்கு தேவையில்லை போ அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நமக்கு ரொம்ப வேதனையா ஆயிரும் இல்லையா? பாருங்க, அவ்வளவு கடுமையான சொற்கள். சில பேர் நம்ம முகத்துக்கு நேரே நம்ம கடுமையான சொற்களால் என்ன செய்வாங்க, திட்டிடுவாங்க. அப்படி திட்டும்போது நம்முடைய மனசு எவ்வளோ உடைஞ்சி போயிடுது இல்லையா? அன்றைக்கு அந்த பெனிநாள் அப்படித்தான், அந்நாளை அவ்வளோ கடுமையான வார்த்தைகளால் திட்டி இருக்கலாம். பாருங்க, இன்றைக்கு இதே போல கடுமையான வார்த்தைகளால மற்றவர்களால் பேசப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஊடாக ஒருவேளை நீங்களும் நானும் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுறது, கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும் என்று. மெதுவான பிரதியுத்திரம் உக்கிரத்தை மாற்றும். அந்த கோபத்தை மாற்றக்கூடிய எது தெரியுமா? ஒரு மெதுவான பிரதியுத்திரம், ஒரு ரொம்ப சாஃப்டான ஒரு ஆன்சர். அப்படியே ரொம்ப ஒரு கணவன் ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு மறுமொழி ரொம்ப அமைதியான முறையிலே ஒரு மனைவி சொல்வாள். ஆனால் அங்கே சண்டை வருவதற்கு, வாக்குவாதங்கள் எழுவதற்கு அங்கே அவசியமே இல்லை. இந்த கடுஞ்சொற்களை பற்றி கூட நான் தியானித்து கொண்டிருக்கும் போது அந்த வள்ளுவரின் குறள் எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. என்ன தெரியுமா? இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அதாவது அந்த வள்ளுவர் சொல்லுகிறாரு, நிறைய பழங்கள் இருக்குது, அதனோட சில காய்களும் இருக்குது. அப்போ நம்மளை சரி நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லி ஒருத்தங்க நம்மகிட்ட ட்ரே அந்த
பழத்தை கொடுக்கும்போது நம்ம அப்படி தேடி அந்த காயை மட்டும் நம்ம எடுத்து சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அப்போ மற்றவங்க சொல்லலாம், இவ்வளவு ஃப்ரூட்ஸ் இருக்குது, அவ்வளோ பழம் இருக்குது, அழகான பழம், அதை விட்டுட்டு நீ ஏன் காயை போய் எடுத்து சாப்பிட்ற அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே போல தான் பேசுவதற்கு எவ்வளவு இனிமையான வார்த்தைகள் நம்மிடத்துல இருக்கிறது, ஆனால் நீ ஏன் இவ்வளவு கொடுஞ்சொற்களை உபயோகிக்கின்றாய் என்று சொல்லி வள்ளுவரும் கூட சொல்லியிருக்கிறார். பாருங்க, வள்ளுவருக்கும் மனிதர்கள் மீது அவ்வளவு ஒரு அனுதாபங்கள், பாசம் பொங்குகிறது. ஏன் மனிதர்கள் கடுமையான சொற்களை உபயோகிக்க கூடாது என்கிறதற்காக பல்வேறு உவமைகளை சொல்லி அவர் மனிதனுடைய உள்ளத்திலே அவர் பேசுகின்றார். வாங்க, நம்முடைய அருமையான இரட்சகரும் கூட அதைத்தான் விரும்புகின்றார். கடும் சொற்கள் பேசுவதை அவர் விரும்புவது இல்லை. நாம் மனிதர்களுடைய ஒருவருக்கொருவர் பேசும்போது அமைதியான முறையிலே, சாந்தமான முறையிலே நம்முடைய மறுமொழி இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே, நம்முடைய உறவுகளுக்குள்ளே எந்த வாக்குவாதமும் ஏற்படுவதே இல்லை. நம்முடைய வாழ்வில் கூட கடுமையான சொற்களை பேசுவதை நாம் தவிர்த்து விடுவோம். அன்றைக்கு தாவீதினுடைய தந்தை தன்னுடைய யுத்தத்தில் இருக்கிற தன்னுடைய மற்ற குமாரரை பார்த்து வரும்படி தாவீதின் கரங்களில் சில பொருட்களை கொடுத்து, நீ போய் பார்த்துட்டு வாப்பா, உங்க அண்ணெல்லாம் அங்க போர் நடந்துட்டு இருக்கு, நீ போய் பார்த்துட்டு வான்னு சொல்றாங்க. அதே மாதிரி தாவீதும் தன்னுடைய அப்பா சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அப்படியே போறான். ஆனா அங்க போன உடனே தன்னுடைய மூத்த சகோதரனை பார்க்கறான். அந்த மூத்த சகோதரனை பார்க்கும்போது நாம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல பார்க்கறான். அவங்க அண்ணன் அவன்கிட்ட கேட்கறான், நீ எதுக்காக இங்க வந்த? உன்னுடைய இருதயத்தின் அகங்காரம்லாம் எனக்கு தெரியும். அந்த ஆடுகள்லாம் நீ யாரிடத்துல விட்டு விட்டு வந்தா? உன் துணிகரத்தின் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்று சொல்லி மிக கடுமையான வார்த்தைகளால் பேசுகிறான் இல்லையா? தாவீது அந்த நேரத்துல நான் சொல்லியிருக்கலாம், நான் அப்பா என்ன போச்சொன்னாரு, அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் என்ன. ஆனா தாவீது எதுவுமே சொல்லலை. ஆனா அவருடைய அண்ணனை பாருங்க, நீ எதுக்காப்பா வந்த? நீ குட்டி பையன்ல, நீ எதுக்கு இந்த போர் நடக்கிற இடத்துக்கு வந்த? நான் உனக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையான்னு சொல்லி எவ்வளவு மெதுவான ஒரு சாந்தமா பேசியிருக்கலாம். ஆனா அவன் சொல்றான், நீ உன் இருதயத்துல உள்ள அகங்காரம் எனக்கு தெரியும், உன் துணிகரம் எனக்கு தெரியும், இப்படியெல்லாம் பேசி அந்த தாவீதை ரொம்ப வேதனைப்படுத்துகிறான் அந்த சகோதரன். பாருங்க, இப்படி கூட நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய உறவுகளிலே நிறைய பேர் நம்மளை பேசலாம். ஆனா நம்முடைய பிரதியுத்திரம், அவர்கள் கடுஞ்சொல்ல பேசட்டும், எப்படி அவங்க பேசிட்டு போட்டோம், ஆனா நம்முடைய பிரதியுத்திரம், நம்முடைய மறுமொழி எவ்வாறு இருக்கிறது? சாந்தமான அமைதலான மறுமொழி இருக்கும் பொழுது நிச்சயமாக நாம் ஒரு நாள் நாம் வழி தவறி போய்விட மாட்டோம். நம்முடைய குடும்பங்களிலே சந்தோஷமும் சமாதானமும் அமைதியும் மகிழ்ச்சியும் பெருக வேண்டும் என்று சொன்னால் இந்த கடுஞ்சொற்கள் நம்முடைய குடும்பத்தை விட்டு அகற்றப்பட வேண்டும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் மெதுவான பிரதியுத்திரமாக இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்திலே சந்தோஷம் நிலவும், நம்முடைய குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலவும். ஏன் மற்றவர்களுக்கு விரோதமாய் நாம் கடுமையான வார்த்தைகளை பேசும் பொழுது அவருடைய இருதயம் எப்படி காயப்படும் என்பதை ஒரு நிமிடம் நாம் நினைத்து பார்ப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாயை நாம் அடக்கி கொள்வோம் இல்லையா? நம்முடைய நாவை நாம் அடக்கி கொள்வோம். இன்றைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம், ஆண்டவரே, நான் எத்தனையோ கடுமையான வார்த்தைகளினாலே மற்றவர்களை நான் எவ்வளவாய் நான் வேதனைப்படுத்தியிருக்கின்றேன். இந்த கடும் சொற்களால் கோபத்தை தான் அழுப்போம் இல்லையா? இப்போ இன்றைக்கு நம்ம ஏதாவது ஒரு தகப்பன் ஒரு பிள்ளை இடத்துல கேட்குறான்னு வச்சுக்கோங்க, ஏண்டா நீ இதை ஏண்டா செய்யலை அப்படின்னு சொன்னா, இப்போ சாரிப்பா, நான் நாளைக்கு இதை செஞ்சுட்டு வந்துடுறப்பா அப்படின்னு அந்த மகன் சொல்வான்னா, சரிடா நாளைக்கு செஞ்சிரு அப்படின்னு சொல்லி அந்த தகப்பன் போயிடுவான். அதே மகன், நான் இப்படித்தான் இருப்பேன், என்ன செய்துருவீங்க அப்படின்னு அந்த மகன் கேட்டானா அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? கோபம் தான் வரும் இல்லையா? அதைத்தான் வேதம் சொல்லுது, கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும், அந்த மெதுவான பிரதியுத்திரம் உக்கிரத்தை மாற்றும். நம்முடைய பிரதியுத்திரங்கள், நம்முடைய மறுமொழிகள், நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கின்றது? நாம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் கடுமையான சொற்களை நான் உபயோகிக்கின்றேனா? அல்லது என்னுடைய மெதுவான பிரதியுத்திரத்தின் மூலமாக, மெதுவான சாந்தமான அமைதியான மறுமொழியின் மூலமாக நான் மற்றவர்களுக்கு ஒரு பிரயோஜனமுள்ள மகளாய், பிரயோஜனமுள்ள ஒரு மகனாய் நான் காணப்படுகிறேனா என்கிறதை நாம் சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். எனக்கு அன்பானவர்களே, நம்ம ஒவ்வொரு நாளும் கூட நாம் ஒருவேளை நம் வேலை பார்க்கும் இடங்களுக்கு புறப்படும் பொழுது, பள்ளிகளுக்கோ கல்லூரிகளுக்கோ நாம் வேலை பார்க்கும் இடங்களுக்கோ நாம் செல்லும் பொழுது நம்மளோட அவயவங்கள் அனைத்தையுமே ஆண்டவருடைய கரத்தில் ஒப்படைத்து விட்டு செல்வோம். ஆண்டவரே, நான் கடுமையான வார்த்தைகள், என்னுடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் பிறருடைய காயங்கள் ஆற்றுவதா இருக்கணும்ப்பா. நான் கடுமையான சொற்களை என்னுடைய நாவின் மூலமாக நான் உபயோகிக்க கூடாது.
என் வாயின் வார்த்தைகள் எல்லாம் மற்றவர்கள் காயங்கள் ஆற்றுவதாக இருக்கணும் சுவாமி. நான் எனக்கு மற்றவர்களை போல பட்டய குத்துக்கள் போல பேசுகிற என் வார்த்தைகள் எல்லாம் என்னை விட்டு எடுத்து போடுங்க, கடுஞ்சொற்கள் பேசுகிறதை என்னை விட்டு எடுத்து போடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்முடைய நாவை அவருடைய இரத்தத்திற்குள்ளாக நாம் வைத்து நாம் ஜெபித்து விட்டு நாம் செல்வோமானால் நம்முடைய வாயிலிருந்து கடுமையான சொற்களோ மற்றவர்களை வேதனைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளோ நம்முடைய வாயிலிருந்து புறப்படாது. நம்ம அப்படிப்பட்ட கிருபைகளை தர நம்ம ஆண்டவரிடம் ஜெபிப்போமா? எங்கள் அன்புன்ற சுவாமி, இந்த அருமையான 4ஆம் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் கூட நாங்கள் தியானித்தோம்ப்பா, கடும் சொற்கள் கோபத்தை எழுப்பும் என்று சொல்லி. ஆண்டவரே, இந்த கடுமையான சொற்களினாலே எங்களுடைய கோபத்திலே எங்களுடைய குடும்பத்திலே நாங்கள் இழந்து போன எத்தனை ஆசீர்வாதங்கள், எத்தனை சந்தோஷங்கள், எத்தனை மகிழ்ச்சிகள் அப்பா நாங்கள் எங்களுடைய குடும்பத்தில் இழந்து பல நாட்கள் ஆகிவிட்டது என்று சொல்லி தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஐயா கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. என்னுடைய கடும் சொற்களாலே நாங்கள் மற்றவர்களை வேதனைப்படுத்தி விடாதபடி ஆண்டவரே, எங்களுடைய மறுமொழியானது, எங்களுடைய பிரதியுத்தரமானது ஆண்டவரே மற்றவர்கள் கோபத்தை மாற்றுகிறதாய் காணப்பட, அது சாந்தமுள்ள ஒரு மறுமொழியாக, அமைதலுள்ள ஒரு மறுமொழியாக காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களுடைய உதிரிகளின் வாசல்களை நாங்கள் காத்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய வாயில் இருந்தோம் ஐயா அந்த கடுமையான வார்த்தைகள் புறப்படாதபடிக்கு அப்பா நாங்கள் எங்களுடைய உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, வீணான வார்த்தைகள் பேசி உம்முடைய சமூகத்தை விட்டு நாங்கள் விலகி போய் விடாதபடி, கடும் சொற்களை பேசி அப்பா உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வெகு தூரம் சென்று விடாதபடி, எங்களுடைய வாயின் வார்த்தைகளாலே நாங்கள் பிடிபடாதபடிக்கு அப்பா கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். கடுமையான சொற்களை எங்களை விட்டு அகற்றி போடுங்க. உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மகிமை மகிமை